إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. மனிதனை களிமண்ணினால் அல்லாஹ் படைத்தான் என்பது அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் கூறப்பட்டுள்ள நிலையிலே 4வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை உங்களது ரப் படைத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவற்றை எப்படி நாம் சரியாக விளங்கிக் கொள்வது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதன் பற்றி அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நீங்கள் குறிப்பிடுவது போன்று பல்வேறு விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு ஒரு விடயம் பற்றி குர்ஆனிலே பல இடங்களில் கூறப்பட்டிருந்தால், அதேபோன்று குர்ஆனுக்கு விளக்கம் அவசியம் என கூறுகின்ற அல்லாஹ் தான் தேர்வு செய்த தூதர் மூலம் அதனை வழங்குவான் என்பதையும் குர்ஆனிலே குறிப்பிட்டுள்ளான். எனவே ஒரு விடயம் பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு, அதேபோன்று அவனால் நபியவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு நபியவர்களும் அது பற்றி ஏதேனும் கூறியிருந்தால், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது அந்த விடயம் பற்றி தெளிவான சரியான புரிதல் எமக்கு கிடைக்கும். ஒரு ஆன்மாவிலிருந்து மனிதனை படைத்ததாக கூறுகின்ற அல்லாஹ் களிமண்ணிலிருந்து அவனை படைத்ததாக அதே குர்ஆனிலே கூறியிருப்பது போன்று நீரிலிருந்து அவனை படைத்தோம் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். அதேபோன்று ஹலகல் இன்சான மின் நுத்ஃபா, இந்திரிய துளியிலிருந்து அவனை படைத்தான் என்றும் தன்னை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இவை ஒட்டுமொத்த அல்லாஹ் கூறுகின்ற விடயத்தை முழுமையாக நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். மனிதன் உட்பட உயிரினங்கள் உயிர் உடல் என்ற 2 பகுதியை கொண்டதாக இருக்கின்றது. உயிர் என்பதைத்தான் ரூஹ் அல்லது நஃப்ஸ் என்று குறிப்பிடப்படும். மனித இனம் என்பது முதலிலே களிமண்ணினால் நீர் கலந்து உருவாக்கப்பட்டது மனிதனின் உடல். அதன் பிறகு அதிலே உயிர் அல்லாஹ்வினால் அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு உயிரிலிருந்து அவரது சோடியை படைத்த அல்லாஹ் அந்த இருவரிலுமிருந்து மனித இனத்தை பல்கி பெருகச் செய்ததாக அவன் கூறுகின்றான். எனவே ஒட்டுமொத்தம் மனித படைப்பு பற்றி ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்ததாக கூறுகின்ற அல்லாஹ் ஆதம் என்ற மனிதரில் இருந்துதான் முழு மனித இனமும் பரவி இருக்கின்றது. அது மனிதனின் ஒரு பகுதியாகிய அந்த ஆன்மா உயிர் பற்றி பேசுகின்றது. அதே நேரத்தில் அவனுடைய உடல் என்பது களிமண்ணும் நீரும் சேர்த்து அது படைக்கப்பட்டிருக்கின்றது. களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர், அவருடைய மனைவி அந்த மனிதரிலிருந்து படைக்கப்படுகின்றார். அந்த இருவரும் சேர்வதன் மூலம் ஆணிலிருந்து வெளிப்படுகின்ற விந்தணு பெண்ணுடைய விந்தணுவோடு இணைந்து அதன் பின்னர் மறுமை நாள் வரைக்கும் தோன்றுகின்ற ஒவ்வொரு மனிதனும் விந்தணுவிலிருந்து அவன் பிறக்கின்றான். இதுதான் இவ்வாறு பல்வேறு இடங்களில் மனித படைப்பு பற்றி ஒரு ஆன்மாவிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பது, நீரிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது, களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது, இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது, இவ்வாறு
மனித படைப்பு பற்றி பல்வேறு இடங்களில் அதன் ஒவ்வொரு பகுதியை கூறுகின்ற அல்லாஹ் அந்த கூறுகின்ற உண்மை பற்றி இவ்வாறுதான் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முழுமையான மனிதனுடைய படைப்பு. அது பற்றிய அல்லாஹ் கூறுகின்ற முழுமையான சரியான புரிதல் ஆகும்.